Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now. இப்போ வெறுப்பு பற்றி பேசும்போது நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜீனோசைட், அதாவது இன அழிப்பு. இதை பற்றி எல்லாருமே பேசுவோம். வெறுப்பு, ஜீனோசைட், மசாக்கர் அப்படின்னு பேசுவோம். ஆனால் ஃபெமிசைட்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஃபெமிசைட்னா என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னா அது அவங்களுடைய வீடு தான். இப்போ நிறைய நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி பேசுவோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 33% பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. இப்போ பெண்களுக்கு கல்வி மறுத்தல், பெண்களுக்கு சொத்துரிமை மறுத்தல், அதே மாதிரி இந்த சம்பள விகித ஏற்றத்தாழ்வுகள் பெண்களுக்கு 30% ஆண்களை விட குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுவும் ஃபெமிசைடோட ஒரு அங்கம் தான். பெண் அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு செகண்ட் ரேட் சிட்டிசன் மாதிரி நடத்தப்படுவது இன்றும் கூட பார்க்கலாம். இப்போ வெறுப்பு பற்றி பேசும்போது நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜீனோசைட், அதாவது இன அழிப்பு. இதை பற்றி எல்லாருமே பேசுவோம். வெறுப்பு, ஜீனோசைட், மசாக்கர் அப்படின்னு பேசுவோம். ஆனால் ஃபெமிசைட்னு ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? ஃபெமிசைட்னா என்ன? ஃபெமிசைட் அப்படின்னா பெண் அழிப்பு. பெண் அழிப்புக்கும் பெண் கொலைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது பெண் அழிப்பின் ஒரு அங்கம் பெண் கொலைகள். ஆனால் பெண்களை சிறுமைப்படுத்துறது, பெண்களை பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாக்குறது, இல்லை அவங்க கல்வியை மறுக்கிறது, இல்லை பெண் கருக்களை அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஃபெமிசைட் ஒரு பெண் அழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கும் அடிப்படை வெறுப்பு தாங்க. அதுவும் இது வெறுப்பின் உச்சம் தான். அதுவும் நம்ம இன அழிப்பை பற்றி பேசுகிற அளவுக்கு ஃபெமிசைடை பற்றி ரொம்ப பேசுகிறது இல்லை இல்லையா? சரி, இப்போ ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தால் மட்டுமே, அதாவது அவங்க பாலினம் சார்ந்த விஷயத்தால் மட்டுமே 2022ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 89,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்க பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தால் நம்ம என்ன யோசிப்போம்? இப்போ பெண்கள் அப்படின்னு கொலை அப்படின்ன உடனே யாரோ தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க கொலை பண்ணுறாங்கன்னு கிடையவே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னா அது அவங்களுடைய வீடு தான். இப்போ கொலை செய்யப்பட்டவர்களின் டேட்டா எடுக்கிறீங்கன்னு வைங்க. அதில் 80% ஆண்கள் கொலை செய்யப்படுறாங்க, 20% பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் கொலை செய்யப்பட்ட ஆண்கள், பெரும்பாலான ஆண்கள் முகம் தெரியாத ஏதோ ஒரு நபரால் தான் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்கள் கொலைக்கு ஆளாகும்போது தன்னோட கூட இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது அவங்களுடைய கணவரோ இல்லை அவங்களுடைய பெற்றோரோ யாரோ ஒருத்தவங்க தான் கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வீடு தான். இப்போ நிறைய நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி பேசுவோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 33% பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. இது செக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கலாம். இதுவும் பெண் வெறுப்பு ஒரு பெண் அழிப்பு அப்படின்ற ஒரு அங்கத்துக்கு அப்படின்ற ஒரு பெரிய அம்ப்ரெலாக்குள்ளே வரக்கூடிய ஒரு அங்கம் தாங்க. ஒரு UN டேட்டா படி பார்த்திங்கன்னா 2000 பெண் கருக்கள், அதாவது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ப்ரியோவாக இருக்கக்கூடிய பெண் கருக்கள் பெண் அப்படின்னு கண்டுபிடித்ததால் மட்டுமே கலைக்கப்படுகின்றனர். இதுவும் ஒரு வகையான பெண் அழிப்பு தான். இப்போ இதை பற்றி ரொம்ப டேட்டா இல்லை. ஆனால் 2018 இதை பற்றி ஒரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அப்போ என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, உலகம் முழுவதுமே ஒரு 117 மில்லியன் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. ஆமாம், காணாமல் போயிருக்காங்கன்னா ஒன்று கொலை செய்யப்பட்டுள்ளார்கள், இல்லாட்டி அவங்க கருக்கலைப்புக்கு ஆளாகி இருக்காங்க, இல்லாட்டி இந்த டவுரி ரிலேட்டட் டெத்தில் ஏதோ ஒரு ஆகிருக்கு, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸில் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா, அதாவது பெண்கள் அப்படி என்ற ஒரு விஷயத்தால் மட்டுமே they've just gone missing for some reason. We've lost them. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் டேட்டா. ஸோ இதுவும் பெண் அழிப்பின் ஒரு அங்கம் தான். இப்போ பெண்களுக்கு கல்வி மறுத்தல், பெண்களுக்கு சொத்துரிமை மறுத்தல், அதே மாதிரி இந்த சம்பள விகித ஏற்றத்தாழ்வுகள் பெண்களுக்கு 30% ஆண்களை விட குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதுவும்
ஃபெமிசைடோட ஒரு அங்கம் தான். சரி, நீங்கள் பே ஸ்கேல் டிஸ்பேரிட்டி ஒரு சம்பளம் வரைக்கும் போகிறீங்க, ஆனால் இந்த கை செலவுக்காக கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியை உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களை விட 12% அதிகமாக கிடைக்குது. ஸோ அவங்களுடைய அந்த மனநிலை, பெற்றோரோட மனநிலை இந்த பெண் குழந்தைகள் ஒரு சிறு வயதிலிருந்தே வந்து ஆரம்பிக்குது இல்லையா? பெண் அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு செகண்ட் ரேட் சிட்டிசன் மாதிரி நடத்தப்படுவது இன்றும் கூட பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இது நிறைய வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் தான் நடக்கும். பெண் உறுப்புகளை சேதப்படுத்தல், அதாவது வந்து ஒரு பெண் வந்து வயதுக்கு வரும் அந்த தருணத்தில் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களை இந்த ஆஃப்ரிக்கா நாடுகளில் பெரும்பாலும் அவங்களுடைய பெண் உறுப்பை வந்துட்டு அவங்க சேதப்படுத்திடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் ஒரு பெண் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் எந்த வகையான உடல் உறவிலையும் ஈடுபடக்கூடாது. ஸோ அவள் பெண் உறுப்பை சேதப்படுத்துவதன் மூலம் அவளால் வந்து அவள் அந்த மாதிரி ஒரு உறவில் ஈடுபட்டாலும் அவளுக்கு வந்து வலி தான் வருமே தவிர அவளுக்கு வந்து எந்த வகையான இன்பமும் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையால் மட்டுமே இந்த மாதிரியான ஒரு சடங்கு நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 230 மில்லியன் பெண்கள் 15 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் வந்து இந்த மாதிரியான கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க. உண்மையை சொல்கிறோன்னா யூகேலேயே நிறைய ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் வந்து அங்கே செட்டில் ஆகிருக்காங்க இல்லையா? இது வந்து நம்ம கேள்விப்படுற விஷயம். ஆனால் இதை பற்றியான நிறைய இது பேசு பொருள் ஆகிட்டு இதை பற்றியான அவேர்னஸ் வர வர 30% குறைஞ்சிருக்கே தவிர இன்னும் கூட நிறைய பெண் குழந்தைகள் இந்த மாதிரியான சடங்குக்கு ஆளாகிறாங்க. இதுவும் ஒரு வகையான ஃபெமிசைட் இதுவும் பெண் அழிப்பு தான். வெறுப்பை பற்றி தினம் நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் வெறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான புரிதல் வந்து நமக்கு இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெறுப்பை பற்றி யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெறுப்புனா என்ன வகையான வெறுப்புகள் இருக்குது, என்ன வகையான பண்புகள் உள்ள வெறுப்புகள் இருக்குது, பெண் வெறுப்புனா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து நம்ம வெறுப்பை பற்றியும் பேசுவோம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.